ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் இயேசு கிறிஸ்துனுடைய இரட்சிப்பும் சுதந்திரமும் ஆரோக்கியமும் செல்வமும் நீடித்த வாழ்வும் என்றென்றைக்கும் பரிபூரணமாய் உங்களுக்கு கிடைப்பதாக. வாழ்த்துக்கள். இன்றைய தேவ செய்தி, சுகமான வாழ்வு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் இரட்சகராக வந்தது இம்மையிலும் மறுமையிலும் நாம் சுகமாக வாழ்வதற்காக தான் கிறிஸ்து வந்தார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க பரிசுத்தமாக்கப்பட்டவங்க. பரிசுத்தமான பிறகு நாம் கிறிஸ்துவை போல் பரிசுத்தமாக வாழ்ந்தால் அதுவே தேவனுடைய ராஜ்யமும் நீதியும் ஆகிறது. அந்த ராஜ்யத்தையும் நீதியும் நாம் கை கொள்ளும்போது நல்வாழ்வு, சுகமான வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு, செல்வமான வாழ்வு இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் கிறிஸ்து சொல்கிறார். அப்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? நியாயப்பிரமாணத்தை யாராலையும் வாழ முடியல, அந்த மாதிரி அதனால தான் எல்லாம் பாவமாக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்காக தான் கிறிஸ்து வந்து அந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17 வசனத்திலிருந்து வாசிப்போம். 17 நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். 18 வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறுமளவும் அதில் ஒரு சிறை எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணம்ங்கிறது ஒரு ஒழுங்கியல் வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னாக்கா கிறிஸ்துவின் வாழ்க்கை இந்த பிரமாணத்தின் வாழ்க்கை தான். அவர் பிரமாணத்தின்படி வாழ்ந்தார் இல்லையா? வாழ்ந்து அந்த பிரமாணத்தை வாழ்வியலாக கொண்டு அதன் நிமித்தமாக இந்த உலகியலில் இருந்த அத்தனை பாவத்தையும் வென்று நமக்கு பகையாக இருக்கிற அந்த சுவத்தை தன்னுடைய தேகத்தினால் உடைச்சி நம்மளை குற்றஞ்சாட்டுற நியாயப்பிரமாணத்தின் மேலே அவர் பரிசுத்த ரத்தத்தை தெளித்து அந்த பிரமாணத்தை ஜெயித்தார். இப்போ கிறிஸ்துவனுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறவங்க நாம் கிறிஸ்துவாகவே மாற வேண்டும் என்பது இயற்கை விதியாக இருக்கிறது. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் என்னால் நியாயப்பிரமாணம் பற்றிலாம் வாழ முடியாதுங்க, அந்த 10 கட்டளையெல்லாம் என்னால் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முடியாதுங்க, ஆனால் இயல்பாக நான் வாழ்வேங்க, எனக்கு பரலோக ராஜ்யம் கிறிஸ்து மூலமாக கிடச்சிருங்க அப்படிலாம் எண்ணினீங்கன்னா அது கிறிஸ்துவை பற்றி நீங்கள் இன்னும் முழுமையாக தெரிஞ்சிக்காத ஒரு வாழ்வியலாக போயிடும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு முந்தின அந்த பழைய சிந்தனை இருக்குது இல்லையா, மண்ணானவனினுடைய சிந்தனை இருக்குது இல்லையா, அந்த சிந்தனையெல்லாம் மாற்றி வானவருடைய சிந்தனை உங்களுக்கு வரணும். கிறிஸ்து உங்களுடைய முன்ஜென்ம பாவத்தையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், அதுக்கான தண்டனையை அனுபவிச்சிட்டார். இப்போ நம்மளை பரிசுத்தமாக்கியிருக்கிறார் இல்லையா? இந்த பரிசுத்தமான பிறகு கிறிஸ்து எப்படி நல்லவராக வாழ்ந்தாரோ அது மாதிரி வாழ்ந்தாக வேண்டியது மிக மிக முக்கியம். இப்படி வாழலைன்னா பரலோக ராஜ்யம் கிடையவே கிடையாது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாணத்தை நான் அவமாக்க வரல, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் செய்ய தேவையில்லைங்க, மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கலாங்க, என்னை ஏற்றுக்கங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேங்க அப்படிலாம் இயேசு சொல்லலை. நான் அந்த பிரமாணத்தை அவமாக்க வரலை, அதை நிறைவேற்றவே வந்தேன். ஏன்னா அதை நிறைவேற்றினாதான் நம்ம பழமையான வாழ்க்கை, அந்த ஏதேன் வாழ்க்கை இருக்க முதல் மனிதனுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. அதை மாதிரி வாழாதவங்களை அந்த பரலோகத்துக்கு உள்ளே வரக்கூடாதுன்னே 2 கேரோபின் சேரோபின் 2 தூதர்கள் இருக்காங்க. அவங்க நீங்கள் நியாயமாக நாம் வாழ்ந்துருக்கிறோமான்னு பார்க்குறதுக்காகவே இருக்காங்க. நம்ம மேலே குற்றங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்க அந்த ராஜ்யத்துக்குள்ளே அனுப்ப மாட்டாங்க. திரும்பவும் நீங்கள் போய் நியாயப்பிரமாணத்தின்படி வாழுங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. இதுதான் அடையாளமாக பழைய ஏற்பாட்டு கோயிலில் நடந்தது. வருஷம் வருஷம் வந்து விலங்கினருடைய ரத்தங்களை தெளித்து, ஏன்னா விலங்குகள்லாம் எந்த பாவமும் செய்யறதில்ல, அதனால் அதோடைய ரத்தத்தை எடுத்து இவங்க தெளித்து அந்த வருஷத்துக்கான பாவத்தை போக்கிக்கிட்டாங்க. அந்த பாவத்தை போக்கும்போது என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா, மனுஷனுடைய ரத்தம் தெளிச்சிருந்தா இவங்க மனுஷனாகவே இருந்திருப்பாங்க.
மனுஷங்களில் யாரும் யோக்கியமாக இல்லை இல்லையா? கிறிஸ்து தான் யோக்கியமானவர். ஆனால் இவங்க விலங்கினுடைய ரத்தங்களை தெளிக்கும் போது விலங்குகள் பாவம் பண்ணல, ஆனால் அது விலங்குகள் மனுஷனுக்கு ஈக்குவல் ஆக முடியாது. அதனால் அந்த வருஷம் அவங்க பாவம் தீர்க்கும்போது என்னவா அந்த பிரமாணம் சொல்லுதுன்னா, நீ தேவனுடைய ரூபமும் சாயலுமாக இருந்த மனுஷன் தவறு செஞ்சதுனால இப்போ ஒரு விலங்கை கொண்டு வந்து அதனுடைய ரத்தத்துக்கு மாற்று ஏற்பாடாக உன்னை மாற்றிக்கும் போது நீ மனிதனிலிருந்து விலங்காக மாறின, விலங்கு தான் இப்போ மனிதனாக மாறியிருக்கு. இந்த விஷயத்தை புரிஞ்ச கிறிஸ்து வந்தார். நம்மளால் புரிஞ்சிக்க முடியலைங்க. அந்த காலத்தில் யாராலையும் அதை புரிஞ்சிக்க முடியல. தப்பு செய்கிறாங்க, ஆல்டர்னேட்டை விலங்குகளுடைய ரத்தத்தில் மீட்டுக்கிட்டாங்க. அது வேண்டாம், நீங்கள்லாம் தேவ ரூபமும் சாயலுமா படைக்கப்பட்டவங்க, விசேஷமானவங்க அப்படின்னு கிறிஸ்து வந்து பிரமாணத்தின்படி வாழ்ந்தார். அந்த பிரமாணம் குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருந்தது இல்லையா? முழுமையாக அந்த 10 கற்பனையை அப்படியே வாழ்வியெல்லாம் கொண்டு சகலத்தையும் முடித்தார். சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்ததுன்னு. அந்த பிரமாணத்தின்படி வாழ்ந்து முடித்த பிறகு இவருடைய ரத்தம் 10 கற்பனை பெட்டியில் தெளிக்கும் போது அங்கே கேரோபின் சேரோபின் அங்கேருந்து போயிட்டாங்க. அந்த கற்கள் உடைக்கப்பட்டது, திரைசீலை கிழிக்கப்பட்டது, அந்த கோயிலே உடைக்கப்பட்டாச்சு. கோயிலே உடைக்கப்பட்டாச்சு. கிறிஸ்து சொன்னார், நான் உங்களை 3 நாளில் உங்களை ஆலயமாக மாற்றிடுறேன்னார். இந்த தேகத்தை தான் அந்த ஆலயமாக மாற்றினார் 3 நாளில். அப்போது புறம்பே இருந்த அந்த கோயிலில் கையினால் செய்கிற அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நம்மளை மீட்கலை. அப்போ இவர் தான் வந்து மீட்கிறாரு. அப்போ இந்த மீட்பை நம்ம சாதாரணமாக எண்ண முடியாது. அவ்வளோ நல்லவராக வந்து நமக்கு மீட்பு கொடுத்ததுனால இப்போ நம்ம நல்லவங்களாக ஆக வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்து மாதிரி வாழணும். பேச்சால், செயலால், எண்ணத்தால், நடத்தையால், ஒருத்தர் மற்றவர்களோடு நாம் கலந்து பேசையில் நாம் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு வெளிப்பாடு எப்படி தெரியணும்னா நம்முடைய நடத்தையில் தெரியணும். சாட்சி சொல்கிறத காட்டிலும் சாட்சிகளாக வாழ்கிறது ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவை போல் சாட்சியாக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது கிறிஸ்துவ வாழ்ந்தது போல் நம்மளும் வாழணும் அப்படின்னாக்கா பிரமாணத்தை நம்ம வாழ்க்கையில் நடத்திட்டு தானே வரோம். அந்த பிரமாணத்தை தவற விட்டோம்னா நாம் மறுபடியும் பிறந்தே ஆகணும். அப்போது சக மனுஷர்கள் போல் இங்கே இறந்து திரும்பவும் பிறந்து திரும்ப நம்ம எங்கேருந்து நிறுத்தணுமோ அங்கேருந்து இந்த பிரமாணத்தை தொடர்ந்தே ஆகணும். இப்படி 10 கற்பனையை தேவனுடைய பார்வையில் நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு நாள் வரும்பொழுது அப்போ தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கிறிஸ்துவோட நம்ம கூட இருக்க முடியும். இல்லைன்னா இந்த பூமியில் மறுபடியும் பிறப்பு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை மாற்றவே முடியாது. இதை யூதர்கள் தவற விட்டாங்க. யூதர்கள் மட்டும் இல்லைங்க, இஸ்ரவேலர் 12 கோத்திரத்தாரும் ஆசாரியர் என்கிற லேவி கோத்திரம் 13 கோத்திரம் இதை தவற விட்டுடுச்சு. திருப்புங்கள் எரோமியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை வாசிப்போம். 4 யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 5 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தரவெளியும் பள்ளங்களுமுள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளுமுள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் 6 என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். 7 செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்தபோது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். 8 கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலுமிருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனஞ்சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். 9 ஆதலால் இன்னும் நான் உங்களோடே வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனங்களில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கற்பனையை மீறி நடந்தாங்க. கர்த்தரோட கற்பனை இவங்களுக்கு வாழ்வியெல்லாம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டாச்சு. ஆனால் இவங்க எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க? அருவருப்பான விஷயங்களை செய்கிறாங்க. அருவருப்பான விஷயங்கள்னால் என்ன?
கற்பனையை மீறுவதே அருவருப்பான விஷயங்கள் தான். புரியுதுங்களா? ஆமென். கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் தான் இதெல்லாம். நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு தெரியல. புரியலனாலும் பரவாயில்ல, ஒரு முறைக்கு 2 முறை கேட்டுக்கிட்டே இருங்க, தன்னால் புரிஞ்சிடும். பரிசுத்த ஆவியானவர் இதை நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. அப்போது அந்த பிரமாணத்தை இவங்கெல்லாம் கை கொள்ளலை. யார்? வெறும் யூதர்கள் மட்டும் இல்லைங்க, யாக்கோபின் சந்ததியான 13 கோத்திரமும் இதை தவற விட்டுது. ஆசாரியங்களும் பாருங்கள், கர்த்தரை தெரியாமலே வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் கடவுள் விட மாட்டுறார். நான் வழக்காடுவேன் உங்களிடத்துலையும் உங்கள் பிள்ளையின் பிள்ளையிடத்துல நான் வழக்காடுவேன். எதுக்கு? இந்த பிரமாணத்தின்படி நீங்கள் வாழற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்பார். அது வரைக்கும் அவருக்கு மேலே தவறுகள் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதுக்கான அவங்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து அவ்வப்போது அவங்கள திருத்தி மறுபடியும் இந்த பிரமாணத்தை நீங்கள் கடைப்பிடிங்க. அப்போ தான் நீங்கள் பரலோக ராஜ்யம் வர முடியும். இவங்களால் முடியல. பல ஆண்டுகள் பார்த்தாச்சு, முடியல. இன்னிய வரைக்கும் இஸ்ரேல் கோத்திரங்கள் கற்பனையை தான் கை கொள்ள பார்க்குறாங்க. கற்பனை இன்னும் கை கொள்ள முடியல. இதுக்கு தான் கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து வந்து அவர் கற்பனையை நிறைவேற்றிட்டார். அவரை நம்புறவங்க எல்லாம் கற்பனையை அவரோட கூட சேர்ந்து வென்றுட்டாங்க. எப்போ? இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையில் அறியாமல் நம்ம செஞ்ச தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கிடச்சி கிருபையின் காலத்தில் வந்துட்டோம். இந்த கிருபை பெற்ற பிறகு நாம் வாழ்நாள் முழுக்க, இப்போ நம்ம வாழ்கிற வாழ்நாள் முழுக்க பிரமாணத்தின்படியே வாழ்ந்துக்கிட்டே வந்தோம்னா, அந்த 10 கற்பனை என்னன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. 5 விஷயம் நல்லது, 5 விஷயம் கெட்டது, 5 விஷயம் செஞ்சே ஆகணும், 5 விஷயம் செய்யக்கூடாது. தகப்பனையும் தாயம் கனம் பண்ணுவாயாக, கண்டிப்பாக பண்ணணும். ஏழைகளுக்கு இறங்குவாய, கண்டிப்பாக செய்யணும். அடுத்தவன் மனைவி மீது இச்சைப்படாத இருப்பாயாக, செய்யக்கூடாது. அடுத்தவனுடைய நிலமோ ஆடு மாடோ அதன் மேலே இச்சைப்படக்கூடாது. இது மாதிரி 5 செய்யக்கூடாது, 5 செய்யணும். இதை கடைப்பிடிச்சிட்டா போதும் வாழ்நாள் முழுக்க. இதில் துன்பங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் எதிர்வினை செய்யாமல், எதிர்வினை செய்யலாங்கிறது இஸ்ரவேல் மக்களோடு போயிடுச்சு. கிறிஸ்துவுக்கு அப்புறமா எதிர்வினை செய்யக்கூடாது. உங்களை ஒரு கன்னத்தில் அரைஞ்சால் மறு கன்னத்தை காட்டுனிட்டார். இப்போ போய் நீங்கள் எனக்கு எதிர்த்து வருவங்க 7 வழியாக ஓடணுன்னாக்கா அதெல்லாம் நடக்காது. சொல்கிறவங்க தான் ஓடுவாங்க. ஏன்னா நீங்கள் பிரமாணத்தை மீறுறீங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட பிறகு அந்த பிரமாணம் உங்களுக்கு வேலை செய்யாது. உங்கள் சத்துருக்களையும் சிநேகிங்கள், இது வேலை செய்யும். இந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றம் ஏற்படணும். ஏன்னா எல்லாம் ஒரு மனுஷன்லேருந்து வந்தவங்க, ஒரு தகப்பன் உடம்புலேருந்து வந்தவங்க. நாம் மாயைக்குள்ளே சிக்கியிருந்தோமா. எரேமியா அந்த வசனம் என்ன சொல்லுது? மாயையில் சிக்கியிருந்தோம் இல்லையா? அந்த மாயைங்கிற அந்த உலகத்தான் நம்மளை இருளில் போட்டு மாயையில் சிக்கி நாம் எல்லாரையும் பகையாளியாக மாற்றி வச்சுருக்கிறான். இப்போவும் மாற்றி வச்சுருக்கிறான். இந்த விழிப்புணர்வு அடைஞ்சிட்டா நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள். நம்மளை நேசிக்கிறது போல் நம்ம பிறரையும் நேசிக்கணுன்ற அந்த விழிப்புணர்வு வந்துச்சுன்னா பொல்லாதவன் தோற்றுருவான். என்ன தான் ஒரு இக்கட்டான நிலை வந்தாலும் சரி, பொல்லாதவனை வெற்றி பெற விடக்கூடாது. அதுக்கு நாம் எந்த அளவுக்கு மற்றவங்களை மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கான மன்னிப்பு நமக்கு கிடைச்சிரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களையும் மன்னியும். அந்த மாதிரி எண்ணம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி பிரமாணத்தை நம்ம கை கொண்டுக்கிட்டே வரோன்னு அர்த்தம். இதில் துன்பங்கள் வந்தாலும் கவலைப்படாதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. நீதியின் மித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் மகிழ்ந்து களி கூறுங்க அப்படின்றார். இந்த துன்பம் வந்தால் நீங்கள் நீதியானவர்னு அர்த்தம். நல்ல அந்த பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடிம்பாங்க, நல்ல மனுஷனுக்கு சொல்லடிம்பாங்க. இப்போ இது மாதிரிலாம் ஒரு துன்பம் வந்துச்சுன்னா மகிழ்ந்து களி கூறுங்க, நீங்கள் நல்லவங்களாகிட்டு வரீங்கன்னு அர்த்தம். உங்களை ரொம்ப புகழ்கிறாங்களா, உஷாராக இருங்க, என்றைக்காச்சும் திட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். ஆமாம், ரொம்ப புகழ்ந்தா உங்களை என்றைக்காச்சும் கவுத்து விட்டுருவாங்க, பள்ளத்தில் தள்ளிடுவாங்க, உஷாராக இருக்கணும். அதனால் புகழ்ச்சிக்கு நீங்கள் மயங்கிடாதீங்க. இந்த நீதியின் மித்தம் துன்பப்படுறத பாக்கியமாக எண்ணிக்கங்க. அப்போ என்ன இதுக்கு பொருள் ஆகுதுன்னா, பிரமாணம் தான் வாழ்க்கையாக மாறிடுச்சு. இப்போ இந்த பிரமாணத்தின்படி வாழ முடியாமல் எங்கேயாச்சும் நம்ம பலவீனப்பட்டு இடரல் அடைஞ்சு உணர்ச்சி வசப்பட்டு தவறுகள் செஞ்சிடறோன்னு வச்சுக்கோங்களேன், கவலைப்படாதீங்க. அதுக்காக மனம் திருந்தல் வருந்துதல் ஒன்று வேணும். நான் இந்த தவறு தெரியாமல் செஞ்சுட்டேன் சாமி, என்னை மன்னிச்சிருங்க, இனி இது நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். இப்படி நீங்கள் அதை விழிப்புணர்வோடு இந்த தவறை ஒத்துக்கிட்டு நீங்கள் வேண்டினீங்கன்னா இதுக்காக கிறிஸ்து பிதா கிட்ட பரிந்துரை செய்வார். அவன் மனம் திருந்திட்டான், செஞ்ச தவறு வருத்தம் தெரிவிச்சிட்டான் அப்படின்னு. நீங்கள் அதை இயல்பாக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தடவை தவறு மட்டும் ஒரு தடவை செஞ்சிட்டோன்னு வச்சுங்க, பழகிடும். 2வது தடவை பரவாயில்ல பார்த்துக்கலான்னு ஆகிடும்.
ஆனால் முதல் தடவை செஞ்சது ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம பதட்டப்பட்டால் அதுக்கான மன்னிப்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டோன்னு வச்சுங்களேன், அது அடுத்த வாட்டி நம்மளுக்கு செய்யணும்னு தோணாது, வேணாம் அந்த விஷயமே அப்படின்னு. அதனால் எவ்வளோ லாபம் வந்தாலும் சரி வேண்டாம் அப்படின்னு ஆகிடும். அந்த நல்ல பழக்கம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பிரமாணம். இந்த 1-2 நம்ம அதை செய்கிறதுக்கான முயற்சி எடுத்துட்டாலே அடுத்த படிக்கு கிறிஸ்து கையை பிடிச்சி நம்மளை தரன்னு இழுத்துட்டு போவார் அடுத்த பிரமாணங்கள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு. அவர் நம்ம விட்டு விலகிறதும் இல்லை, கை விடுறதும் இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் தூக்கத்தில் கூட தவறு செஞ்சிடக்கூடாதுன்னு இஸ்ரவேலின் தேவன் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. அவர் கண்களை எந்நேரம் இந்த பூமியை நோக்கியே பார்த்துட்டு இருக்குது. என் பிள்ளைங்க பரலோகம் வரணும், அதுக்கு என்னென்ன நல்ல வழியோ அதெல்லாம் வாழ்ந்து ஆக்கணும்னு அவரே நமக்கு பரிந்துரை செய்கிறார், உதவியும் செய்கிறார். அப்போ அந்த வாழ்க்கையை வாழாத வரியில் நாம் அந்த சொர்க்க வாழ்க்கைக்கு போக முடியாது. அப்போ பிரமாணம் தான் வாழ்க்கை. இப்போ இந்த பிரமாணத்தை நம்ம ஜெயிக்க முடியாத பட்சத்தில் என்ன ஆகிறோம்னாக்கா, நாட்கள் அதிகமாக போயிட்டே இருக்குது. அதனால தான் காலம் சமீபமாக இருக்குது. சீக்கிரமாக மனம் திருந்தி சீக்கிரமாக நீங்கள் நல்வாழ்வுக்கு வந்துடுங்க. இந்த கிறிஸ்துவை அறிவிக்கிறதெல்லாம் எதுக்காக அறிவிக்கிறாங்க? உங்கள் நோய்கள் போயிடும், உங்கள் கடன்கள் தீண்டுறோம், நீங்கள் சுகமாக வாழ்வீங்க. இதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டால் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைச்சாகணும். தேவனுடைய ராஜ்யம் நீதியும் கை கொண்டால் இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுங்கிறது விதி. இதுக்காக ஒன்றும் நீங்கள் ரட்சிக்கப்படலை. நம்ம இதுக்கு முன்னாடி பாவிகளாக வாழ்ந்துட்டு இருந்தோமே, அந்த பாவம் என்னன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருந்தோமே, அதிலிருந்து நமக்கு ஒரு மீட்பு கிடைக்க. பாவம்னா என்ன? நம்ம வாழ்வியல் தான். வேறு எதுவும் பிறருக்கு துன்பம் கொடுக்குற மாதிரி வாழ்ந்துருந்தோம்னா அதெல்லாம் பாவம் தான். பிறருக்கு நன்மை செய்கிற மாதிரி வாழ்ந்துருந்தால் அதெல்லாம் புண்ணியம். சரிங்களா? அப்போது புண்ணியராக இந்த உலகத்தில் கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் இல்லை. கிறிஸ்து கேட்குறாரு, என் மீது என்ன குற்றம் கண்டீர்கள்? யாரும் குற்றம் சாட்டவும் இல்லை, உங்கள் மீது ஒரு குற்றமும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா? என் மீது என்ன குற்றம் கண்டீங்க? நம்முடைய மனசாட்சி சொல்லும் நம்ம யார் எப்படி அப்படின்னு, இல்லையா? அப்போ அந்த மனசாட்சி நமக்கு நல் சாட்சி கொடுக்குற அளவுக்கு வாழணுமா. பவுல் சொல்கிறார், உங்கள் மனம் சொல்லுகிற சாட்சியே பிரதானம். உங்கள் மனம் சொல்லுகிற சாட்சியே பிரதானமாக எண்ணி வாழுங்க. உங்கள் மனம் நீங்கள் நல்லது செய்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் 100% பரலோக ராஜ்யம்தான். கிறிஸ்துவனுடைய அவயங்களில் நீங்கள் சேர்ந்துருவீங்க. நம்ம மனமே நமக்கு நம்ம செய்கிறது எல்லாத்தையும் பதிவேடு எடுத்து வச்சுருக்குது இல்லையா? அப்போ நாம் குற்றம் செய்கிறோம்னா நம்ம மனம் சொல்லும், நீங்கள் இந்த தவறு பண்ணியிருக்கிற, எனக்கு தெரியாதா நீ எப்படிப்பட்ட ஆள்னு நம்ம மனமே நமக்கு சாட்சி சொல்லும், இல்லையா? அதனால் நம்ம மனம் நமக்கு நட்சாட்சி கொடுக்குற வரைக்கும், நட்சான்று கொடுக்குற வரைக்கும் நாம் நல்லவங்களாக வாழ்ந்துட்டோம்னா அந்த மனம் சொல்லுகிற சாட்சியை பிரதான சாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி பிதாவின் இடத்துல அழைச்சிட்டு போயிடுவார். அதுக்குள்ளே இந்த தேகத்துக்கு பலம் எழுந்து நம்ம நிறைய தவறு பண்ணிட்டோம் இல்லையா? அதுலேயே இந்த தேகம் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? மரணம் முந்திக்கிடுச்சுன்னு வச்சுங்களேன், கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்போ நல்லவனாக ஆகணும்னு மனம் தெரிஞ்சிட்டிங்களோ, கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டீங்களோ, அந்த நிமிஷத்துலேருந்து முந்தின பாவம் போயிடுச்சு. இப்போ வாழ்வியலுக்கான நல்வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. அந்த நல்வாழ்க்கையில் ஏதாச்சும் நம்ம குறைபாடு வச்சிட்டோம்னா, அதுக்குள்ளே தேகம் கெட்டு போச்சுன்னா கவலையப்படாதீங்க. மாற்று தேகம் புதுசாக உங்களுக்கு சின்ன போதுலேருந்தே கொடுக்குறாங்க. அப்போது புது தேகம் கிடைச்ச பிறகு நமக்கு பழமையான முந்தின பாவங்கள்லாம் ஞாபகத்தில் வராது. இப்போ புது தேகம் கிடைச்ச பிறகு புதிய குடும்பத்தில் வந்து அந்த குடும்பம் தெய்வீக குடும்பமாக இருந்து அந்த குடும்பத்தில் நம்ம பிறக்கையிலே நல்வாழ்க்கையில் அவங்க கொண்டு வந்துடுவாங்க. எப்படி மரியம்மா இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தாங்களோ அது போல் பிதா அப்படி கிருபை செய்கிறாரு, நல்ல குடும்பங்களில் பிறக்க வைக்கிறார். அப்போ அந்த நல்வாழ்க்கையை நமக்கு கிடைக்குமா? அதை கொண்டு நம்ம பிரமாணத்தை கை கொண்டு வாழற அந்த ஒவ்வொரு வாழ்க்கையும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுது. கிறிஸ்து அதுக்கு உதவி செய்கிறார். என் மகன் இவ்வளோ நல்லவனாக இருந்துட்டான், என் மகன் இவ்வளோ நல்லவனாக வாழறான். அந்த பிரமாணம் கை கொள்ளும்போது மரணம் தோற்கடிக்கப்படுது. அதிலிருந்து பூமியில் பிறக்க போகிறது கிடையாது, மறு ரூபமாக ஆக போகிறோம். அதுக்கப்புறம் பிறப்பு இறப்புன்னு கிடையாது, இந்த தேகம் மறு ரூபமாக மாறிடும். மாம்சமும் ரத்தம் உள்ள இந்த தேகம் மறு ரூபம் அடையும். அந்த மறு ரூபங்கிறது தான் ஒளி தேகம். வேதம் சொல்லுது, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்காது. இந்த ஒரு வசனத்தை திரும்ப தியானம் பண்ணாலே அப்போ எப்படி வாழணுங்கிற விழிப்புணர்வு வந்துடும். கிறிஸ்து பாருங்கள், மாம்சமும் ரத்தமும் தேகம் கொண்டு சக மனுஷர்கள் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தோமோ அதே போல் அவரும் வாழ்ந்தார்.
இப்போ அவர் வரும்போதே ஒலி உடம்பில் வந்துட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், நம்ம கேள்வி கேட்குறோம், நீங்கள் ஒலி உடம்பில் இருக்கிறீங்க, நாங்கள் சாதாரண மாம்சம் ரத்த உடம்பில் இருக்கிறோம், இதில் உணர்வுகள் இருக்குது, 5 புலன்கள் இருக்குது, 9 துவாரங்கள் இருக்குது, இதுக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்பட்டு வாழறோமே, அது அதன்படி மாம்சத்தின்படி இழுத்துன்னு போகுது, உணர்வுபடி இழுத்துட்டு போகுது, நாங்கள் என்ன பண்ணுறது, இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்கிறோமே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் கிறிஸ்து அப்படி இல்லை, நம்மை போலவே மாம்சமும் ரத்தமும் கொண்ட தேகத்தோடு வந்தார். வந்து சக மனுஷர்கள் வாழுற வாழ்க்கையிலேயே அவரும் வாழ்ந்தார். எல்லாவித பாடுகள்லையும் வாழும்போது நேர்மையாக வாழ்ந்தார். அதான் உண்மை. அந்த நேர்மைக்கு அடையாளம் தான் கற்பனையை அவர் வென்றார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ அவரால் முடியும்னா நம்மளாலேயும் முடியும் இல்லையா? பாருங்கள், அந்த கற்பனையை வென்று முடித்த உடனே நல்ல முறையில் வாழ்ந்துட்ட பிறகு அவர் மேலே ஒரு குற்றமும் இல்லை. கிட்ட சொல்கிறார், பிதாவே நான் பிரமாணத்தை வென்றுவிட்டேன். அப்போது இந்த உலகத்தில் உன்னால் பிறக்கப்பட்ட அத்தனை மனுஷாளுடைய பாவத்தையும் அவர் மேலே கொட்டுறார். ஏசாயா தீர்க்க தரிசனம் வாசி பாருங்கள். பிதா உலக மக்கள் செஞ்ச அத்தனை பாவத்தையும் ஒரு மடை திறந்த வெள்ளம் போல் கோவமாக அந்த கோவங்களை கிறிஸ்து மேலே கொட்டினார். அதனால தான் கிறிஸ்துவை அடித்து நொறுக்குனாங்க. இல்லைன்னா அவரை தொடவ முடியாதுங்க, கிறிஸ்துவை தொட முடியாது. ஏன் இயேசுவை அடித்து நொறுக்குனாங்கன்னா அது நம்மளோட பாவம். அதனால் அவரை அடித்து துன்பப்படுத்தி மரணமே அடைய செஞ்சாங்க. செத்து போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. செத்த பாம்பு அடிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னுவாங்களே. இப்போ செத்து போயிட்ட பிறகு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அந்த சாகிறதுக்கு முன்னாடி இந்த வலி, துன்பம், பசி, தாகம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தோடைய பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? மான அவமானம்னு சொல்லுவோம். மானம் போனால் வாழ முடியாது இல்லையா? மனுஷாளுக்கு ரொம்ப உச்சகட்டமான விஷயம் எதுக்குனாக்கா மானம்ன்றது தான். அந்த மானமே போச்சு எங்கே? சிலுவையில் நிர்வாணமாக நின்னார். அதை விட ஒரு துன்பம் யாருக்கும் கொடுக்க முடியாது. சரீர ரீதியாக எவ்வளோ துன்பப்படுத்த முடியுமோ அடித்து சதையெல்லாம் கிழித்து தலையில் முள்முடி வச்சு எல்லா வித துன்பமும் பட்டாச்சு. பசி, தாகத்துக்கு தண்ணி கேட்குறாரு. காடி நிறந்த தண்ணியை கொடுக்குறாங்க, கசப்பு. அதையும் உறிஞ்சார். எல்லாத்தையும் பார்த்துட்றான். இவ்வளோ பாடுகள்லையும் எங்கேயும் முறுமுறுக்கலை, வேதனைப்படலை, இதை என்னால் செய்ய முடியாதுன்னு எங்கேயும் சொல்லவே இல்லை. அவ்வளோத்தையும் சகிச்சு ஏற்றுக்கிட்டார். தேவனுடைய குமாரனாக இருந்தவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையில் மரண பரியந்தமும் பிதாவுக்கு கீழ்ப்பட்டு இந்த எல்லா பாடுகளையும் இம்சையும் தாங்கிக்கிட்டார். யாருக்காக? நமக்காக. கடைசியாக மரணமே வந்துருச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. பிதாவுடைய கோபம் தீர்ந்துருச்சு. யார் மேலே இருந்த கோபம்னாக்கா இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை மனுக்குலத்தின் மேலே உள்ள கோபம் ஒரு மனுஷன் மேலே ஊற்றி தீர்த்துட்டார். ஏன்னா அந்த ஒரு மனுஷன்லேருந்து தானே எல்லாம் உருவாச்சு. அதனால் ஒரே மனுஷனை வச்சு உலக மக்களுடைய அத்தனை பாவத்தின் கோபத்தையும் அவர் மேலே ஊற்றி தீர்த்து அவரை அடித்து கொன்று சாவடிச்சாச்சு. அதோடு அந்த பாவம் செத்து போச்சு. இப்போ கிறிஸ்து எப்படி உயிரானார்? நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தவங்க மரணம் அடைய முடியாது, அது விதி. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. பாவத்தின் மித்தம் மரணமானவர் நீதியின் மித்தம் உயிர்ப்பித்தார். இதே சூழ்நிலை தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டவங்களுக்கும் வரும். கிறிஸ்துவுக்கு அது வந்தால் நமக்கு வராதா? கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டுக்கும் நமக்கு வராதானா? அந்த பாடுகள் வராது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 3 நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேதவாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து 4 அடக்கம் பண்ணப்பட்டு வேதவாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து. அப்போஸ்தலன் பவுல் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நான் பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவை பற்றி சொல்கிற விஷயம். 3 நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேதவாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. எதுக்காக மரித்தார்? வேத வாக்கியத்தின்படி. என்ன வாக்கியம் அது? அதுதான் நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாண வாக்கியத்தின்படி உலக மக்கள் அனைவரும் பாவிகளாக இருக்காங்க. அந்த பாவத்துக்கு காரணமாக இவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படியே 3ஆம் நாள் உயிர்ப்பித்தார். அப்போ பிரமாணத்தை கை கொண்டா அந்த பிரமாணமே நம்மளை உயிர்ப்பிக்குதுங்கிறது உண்மை. புரியுதுங்களா? பிரமாணத்தை நம்ம தனிப்பட்ட முறையில் நான் கிறிஸ்தியனுக்கு வேண்டாம், நானே அந்த பிரமாணத்தை கை கொள்ளுவேன் அப்படின்னா ஒருத்தராலையும் முடியாது.
அதை இன்னமும் சில பேர் கை கொண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கிறிஸ்து எனக்கு வேண்டாம், நாங்கள் அதை கை கொள்ள முயற்சி எடுக்கிறோம், மோசையின் பிரமாணத்தை நிறைவேற்றுறோம் அப்படின்னு ஒரு குரூப் செஞ்சுட்டு தான் இருக்குது. இன்னும் அவங்களுக்கு மீட்பு கிடைக்கல. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட நமக்கு இந்த மீட்பு ஏற்றுக்கொண்ட அன்றைக்கே, ஞானஸ்தானம் பெற்ற அன்றைக்கே, திருவிருந்து அனுசரித்த அந்த நிமிஷமே நமக்கு அந்த மீட்பு கிடைக்கப்பட்டாச்சு. அந்த மீட்பை இந்த இம்மையில் மாத்திரம் நான் மீட்கப்பட்டுட்டேன், என் பாவம் தீர்ந்துருச்சு, கிறிஸ்து என்னை ஏற்றுக்கிட்டாரு, அதனால் நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துடுறேன்னு அப்படி வாழ முடியாது. 19ஆம் வசனம். 19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். 20 கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்தெழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற்பலனானார். 21 மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. 22 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார். இதுதான் உண்மை. ஆதாம் மூலமாக மரணம் வந்தது, கிறிஸ்துவின் மூலமாக உயிர்ப்பித்தல் வந்தது. அது இம்மையில் மாத்திரமா, இம்மையில்னாக்கா இந்த நிமிஷம் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அது கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோம், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டோம்னாக்கா அது பிரயோஜனப்படாதான், பரிதபிக்கப்படுற விஷயமாக மாறிடுமா. இந்த இம்மையில் வாழற நாள் முழுக்க நம்ம கிறிஸ்து வாழ்ந்தது போல் வாழ்ந்தாதான் அவர் மரணத்திலேருந்து உயிர்ப்பித்தது போல் நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம்ங்கிறது விதி. அந்தபடி 23 அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அது என்ன அவரவர் தன் வரிசையின்படி உயிர்ப்பிக்கப்படுவார்கள்? பாருங்கள், இந்த நியாயப்பிரமாணத்தை 10 கற்பனையும் கிறிஸ்து வாழ்ந்தது போல் பிரமாணத்தை கை கொண்டு வாழறவங்க, அதில் 10 கற்பனை இருக்குது இல்லையா, சிலர் 2 கற்பனை படி வாழ்ந்துகிட்டே இருக்காங்க, அதுக்குள்ளே அவங்க ஆயுசு முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க இறந்து மறுபடியும் பிறந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. சிலர் 4 கற்பனை செஞ்சுருக்கிறாங்க, அதுக்குள்ளே வயசாகி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப பிறந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க, அவங்க பிறக்கையிலே நல்லவங்களாக வாழ்ந்துட்டு வருவாங்க. ஒருத்தர் 6 கற்பனை முடித்தார், அவரும் இறந்து பிறந்திருப்பார். 8 கற்பனை முடித்தார், அவரும் இறந்து பிறந்திருப்பார். 9 கற்பனை முடிச்சிருக்கிறாரு, அவரும் இறந்து பிறந்திருப்பார். 10 கற்பனை முடித்தவர் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவார். இப்போது ஒரு வரிசை இருக்குது இல்லையா, அந்த வரிசையில் யார் 10 கற்பனை முடிக்கிறாங்களோ அந்த வரிசையின்படி சீனியாரிட்டி பிரகாரமாக அவரவர் தன் வரிசையின்படியே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். முதல் பலனானவர் கிறிஸ்து. நமக்கு ஒரு முன்னோடி வைக்கிறான் இல்லையா, அந்த முன்னோடி தான் கிறிஸ்து. முதல் பலனானவர் கிறிஸ்து 10 கற்பனை முடித்து வாழ்ந்து அவர் தான் முதல்ல போயிருக்காரு. இப்போ அவரை ஏற்றுக்கிட்ட நீங்கள் உங்களுடைய இயல்பு சுபாவம்னு ஒன்று இருந்தது இல்லையா, மண்ணானனுடைய சிந்தனை இருந்தது இல்லையா, அது மறைஞ்சு வானவருடைய சிந்தனை உங்களுக்கு வந்த பிறகு, ஞானஸ்தானத்துக்கு பிறகு வந்த பிறகு, அவருடைய ரத்தத்தையும் உடம்பையும் சாப்பிட்ட பிறகு, அந்த வானவருடைய அந்த சாயல் வந்த பிறகு, அந்த புத்தி வந்த பிறகு, அந்த சிந்தனை, அந்த செயல் எல்லாமே அப்படி மாறின பிறகு நீங்கள் பிரமாணத்தை கை கொண்டு வாழ்வீங்கள. அந்த வாழற காலத்துக்குள்ளே தேகம் வயசாகி நாம் மேலும் இந்த தேகத்தில் வாழ முடியாமல் இறந்துடுற பட்சத்தில் கவலைப்படாதீங்க, சீனியாரிட்டி பிரகாரம் மறுபடியும் உங்களை எடுத்துக்கொள்கிறதுக்கான பரலோக ராஜ்யம் போகிறதுக்கான வேலை மறுபிறப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். 23 அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முழுமையாக அதை முடிக்க முடியாமல் மரித்திருந்தாலும் கிறிஸ்துவனுடைய வருகை, அவருடைய பிரசன்னம் இந்த பூமியில் பட்ட உடனே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்குமே அந்த பாவம் மன்னிப்பு பிரசன்னம் அவர் மேலே பட்ட உடனே அந்த மகிமையின் சக்தி என்னாகனா கல்லறை வெடித்து எழுந்திருப்பாங்க. நாம் அது வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. இப்போவே நல்லவங்களாக வாழ்ந்து கிறிஸ்துவோட கூட எடுத்துக்கொள்ளப்பட்டோம்னா அவர் திரும்பி வருகையில் அவரோடு கூட நம்ம வருவோம். இந்த வேதம் சொல்லுது. 1000 தேவதூதர்களோட இந்த நீல வானத்தை கிழிச்சு இறங்கி வருவார் இல்லையா, அவரோட கூட எக்காலம் சத்தமெல்லாம் தொளித்து தூதர்கள்லாம் வருவாங்கள்ல, அவரோடு கூட நாமளும் வருவோம். அந்த பாக்கியத்துக்கு முயற்சி எடுப்போம். 34 நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்லுகிறேன்.
35 ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்களென்று ஒருவன் சொல்வானாகில். மனம் போல் வாழ்ந்துடலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று ஆகாத சம்பாஷணை மூலமாக உங்களை மோசம் போக வச்சிருவாங்க. உஷாராயிருங்க. மரித்தோர் உயிர்த்தெழ போகிறது கிடையாது. உடம்பு எங்கேயா இருக்க போது, மண்ணு தின்னுடும் இல்லையா, நீங்கள் எப்படி எழுந்திருப்பீங்க அப்படிலாம் கேட்பாங்க. அதனால் அந்த புத்தியினர்கள் சொல்கிறது போல் நம்பிடாதீங்க. கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் இந்த பூமியில் பட்ட பிறகு அவருடையவர்கள், கிறிஸ்துவுக்கு உடையவர்கள், அந்த மகிமையின் ஒளி பட்ட பிறகு இந்த பூமியில் அவங்களுடைய எலும்பின் திசு எங்கே இருக்குதோ அதெல்லாம் ஒன்று சேர்ந்து, அந்த திசுக்கள்லாம் ஒன்று சேர்ந்து பூமியிலேருந்து வெடித்து எழுந்திருக்கும் போது அது ஒளியாக மாறி கிறிஸ்துவோடு நிற்கும். மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அப்படி எழுந்த யாருக்குமே மாம்சமும் ரத்தமும் இருக்காது. என்ன மாதிரி தேகத்தில் எழுந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒளியாக எழுந்திருப்பார்கள். அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியில் இருப்போம். நாம் பகலுக்குரியவர், வெளிச்சத்துக்குரியவர். அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியாக இருப்போம். அப்படி தான் எழுந்தரிப்போம். அவரவர் தன் வரிசையின்படி கிறிஸ்துவோடு இருப்பார்கள். கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட அவர்களுடைய இயல்பு மண்ணான தேகமாக இருந்தாலும் அவர் பிரசன்னம் பட்டவுடனே அதெல்லாம் ஒன்று சேர்ந்து எழுந்திருக்கும் போது கல்லறை வெடிக்குமா. அப்போது எப்படி வெடிக்கும்? ஒளியாக இருந்தால் தானே வெடிக்க முடியும் இல்லையா? வெடித்து எழுந்திருக்கும் போது அது வெளிச்சமாக ஒளியான தேகத்தோடு எழுந்திருக்கும். இதுதான் உண்மை. சரிங்களா? இந்த கிருபையை பெறத்துக்கு தான் கிறிஸ்து இவ்வளோ பாடுபட்டார். புரியுதுங்களா? இப்போ இம்மையிலேயே நம்ம வாழும்போதே கிறிஸ்துவை போல வாழ முயற்சி எடுத்தால் கிறிஸ்தவங்க. அதெல்லாம் என்னால் முடியலங்க, முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சியில் அவ்வப்போது உணர்ச்சி வசப்பட்டு தோத்துட்டிங்கன்னா அதுக்கான வருத்தம் தெரிவிங்க. பிதாக்கிட்ட ஜெபத்தில் எனக்கு விசுவாசத்தை கொடுங்க, நான் இந்த மாதிரி காரியங்களில், நான் இந்த நற்காரியங்கத்தில் துவண்டு போகாமல் இருக்கும்படி எனக்கு பலம் கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க. பவுல் சொல்கிறார், நான் இயேசுக்கிட்ட 3 முறை வேண்டினேன். அவர் சொல்கிறாரு, உன்னுடைய பலவீனத்தில் என் பலம் பூரணமாகும், ஒன்றும் கவலைப்படாதேன்னார். புரியுதுங்களா? அது மாதிரி நம்முடைய பலவீனமான செயல்களில் கிறிஸ்துவனுடைய பலம் பூரணப்படும் பொழுது அது நல்ல வாழ்க்கையாக மாறும், நல்ல சிந்தனையாக மாறும். அப்படி இந்த ஜென்மத்திலேயே இம்மையிலேயே கற்பனையை கை கொண்டு கிறிஸ்துவை போல வாழ்ந்தோம்னா நம்ம கிறிஸ்து இருக்கிற இடத்துக்கு இம்மையிலேயே போவோம், கிறிஸ்துவோட அவயத்தில் சேருவோம். அப்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, இந்த வசனம் நிறைவு பெறும். நாம் அனைவருமே அந்த நிலை அடைய கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். ஆமென். சரி, மீண்டும் அடுத்த சபை கூடலில் மேலும் சிந்திப்போம். இதை பற்றின மேலும் சந்தேகங்கள், விமர்சனங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஃபோன்லேயோ அல்லது இந்த செய்தியிலேயே விமர்சனத்தை நீங்கள் பதிவு பண்ணலாம். அடுத்தது நாம் அதுக்கான விளக்கத்தை கடவுள்கிட்ட கேட்போம். ஆமென். சரி, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். உலகெங்கிலும் இருந்து ஷாலோம் சபையின் ஆராதனையில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் மாம்ச தேகம் ஒளி தேகமாக மாறுகிற அந்த நல்ல காரியமும் அதுக்கான வாழ்வும் கிறிஸ்து இயேசு நமக்கு தருவாராக. ஆமென். சரி, நாம் ஜெபிப்போம். பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களையும் மன்னியும். சோதனை நாட்களிலிருந்து மீட்டு பாதுகாத்து கொள்ளும். அந்த ராஜ்யம் வல்லமை என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமேன்.